அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு முக்கியமான கிட்டத்தட்ட அதிர்ச்சி தர செய்தி தான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கான பில்லோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான். இதை பற்றின ஒரு செய்தி இப்போ தான் படித்தேன். படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. நம்ம வீட்டு டாய்லெட்டில் இருக்கிற பாக்டீரியாவை விட இந்த மாதிரி அழுக்கு நிறைஞ்ச பில்லோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாக்டீரியா இருக்கான். இது நமக்கு ஏற்படுத்துகிற விளைவுகள் என்னென்னு படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. அதாவது சுவாச மண்டலத்தை பாதித்து அதிலிருந்து நமக்கு வர்ற அந்த ரன்னிங் நோஸ், அந்த மூக்கு ஒழுகுதல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இச்சிங் ஆகுது எல்லாமே பார்த்திங்கன்னா இதன் மூலம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா முகத்தை ரொம்ப கிளியராக பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்போம். ஸோ அங்கங்கே கரும்புலிலாம் வருதே, எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியாமல் நம்மளாம் முழிச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி தலையணையில் நீங்கள் படுக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் பார்த்திங்கன்னா இதில் உட்காந்து அதனுடைய எச்சில் இதில் ஸ்ப்ரெட் ஆகிருமா. அந்த எச்சில் மூலிமா பாக்டீரியா பார்த்திங்கன்னா அதிகமாக உருவாக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது உங்களுடைய முகத்தில் அந்த தேமல், அதுக்கப்புறம் அந்த கரும்புலிகள்லாம் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா இது மூலமாக அலர்ஜியும் அதிகமாக ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஒன்று தூக்கி போட்டுருங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சூரிய ஒளியில் அதை காய வைக்க சொல்கிறாங்க. சூரிய ஒளியில் பார்த்திங்கன்னா இயற்கையாக கிருமி நாசினி இருக்குது. ஸோ அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அந்த கிருமிகள் ஓடி போயிடும். அப்படி இல்லை ரொம்ப நாள் ஆச்சுன்னா தயவு செஞ்சு இந்த தலைகாணியை இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள்.